சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, மனவேதனை நிறைந்த உன்னுடைய வாழ்க்கை முடிவுக்கு வரப்போகின்றது. உனக்கு நடக்கும் சில விஷயங்களை இப்பொழுதே நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் வந்திருக்கின்றது. உன் சாயப்பா உன் வீட்டு வாசலில் நிற்கும் ஒருவரை பற்றி உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். இவர் உன் வாசலுக்கு வருவது ஒன்றும் அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல. ஆனால் உனக்கு இது நடக்கிறது என்னும் பொழுது நிச்சயமாக இதனை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலமும் இந்த நேரமும் இனி உன்னை தொடர்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள். சாயப்பா ஒருவரை பற்றி உனக்கு அடையாளப்படுத்த நினைக்கிறேன் என்றால் நிச்சயமாக இதற்குள் ஏதோ ஒரு காரணம் இருக்கத்தானே வேண்டும். இதை சுற்றி ஏதோ ஒரு விஷயம் நிச்சயமாக இருக்கத்தான் வேண்டும் என்பதை நீ மறக்காதே. நான் இருந்து உனக்கு கொண்டு வந்து சேர்க்கும் எல்லா விஷயங்களையும் நீ எப்பொழுதும் போல சரியாக புரிந்து கொண்டால் அடுத்தது நடக்கப் போவது என்ன என்பதை நீ சரியாக தெரிந்து கொள்வாய். அடுத்தது நடக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் இந்த கால நேரம், நான் வருகின்ற இந்த சோதனைக்குரிய இந்த நேரம் என்று ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் கவனமாக புரிந்து கொள்வாய். சாயப்பா வந்துவிட்ட பிறகு இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் எந்த ஒரு விஷயங்களையும் நீ நினைத்து கலங்காதே. உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உன்னை மாற்றும் இந்த நேரங்களில் எல்லாம் அப்பா ஒரு விஷயத்தை சொல்லும்பொழுது அதனை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த ஒரு பிரச்சனையும் உன்னை தொடர நான் அனுமதி கொடுக்க மாட்டேன். எந்த ஒரு கஷ்டத்தையும் உன்னை இப்படியே இருக்க நான் விட்டுவிட மாட்டேன் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெளிவு என்றால் வாழ்க்கையில் என்னவாக இருக்க முடியும் என்ற ஒரு எண்ணம் உனக்குள் வருகிறதா? உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் போல முழுக்க முழுக்க சரி என்று புரிந்து கொள்ள வேண்டும். காரணமில்லாமல் இங்கு எதுவும் யாருக்கும் நடப்பது கிடையாது. உன் வீட்டு வாசலுக்கு வந்து நிற்கின்ற ஒருவர் யார் என்று உன் அப்பா எனக்கு தெரிகிறது என்றால் நிச்சயமாக அதனை நீ இன்றையே தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உடன் இருக்கும் நேரமும் இந்த காலமும் இனி உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக உனக்கு என்னவென்று புரிய வைக்கும் என்பதை நீ கட்டாயமாக உணர்ந்து கொள்ளத்தான் வேண்டும். நாம் ஆச்சரியப்பட்டு வாழ்க்கையில் எப்பொழுதுமே பல விஷயங்களைக் கண்டு இது என்னவாக இருக்குமோ என்று நாம் நினைத்திருக்கின்றோம் அல்லவா? ஆனால் நடப்பது எல்லாமும் என்னவென்று புரியாமல் நாம் கலங்கி இருந்த காலங்கள் ஏராளம். நமக்கு நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமே என்னவாக இருக்குமோ என்று நாம் தெரியாமல் புலம்பிய காலம் ஏராளம். ஆனால் இப்பொழுது எல்லாம் உன்னை சுற்றி நடக்கும் பல விஷயங்கள் உனக்கு என்னவென்று புரிகிறதல்லவா? உன்னை தொடரும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு என்னவென்று தெரிகிறதல்லவா? கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையில் பல யதார்த்தமான விஷயங்கள் உன்னை தேடி வருவதை உன்னால் நிச்சயமாக உணர முடிகிறது. உனக்குத்தான் எல்லாமும் நடக்கிறது, உன்னை சுற்றித்தான் இந்த விஷயங்கள் எல்லாமும் வருகிறது என்பதை எல்லாம் இப்பொழுது உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடிகிறது. நான் இருக்கும் இந்த நேரம் மட்டும் சாயப்பா சொல்லும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கவனத்தில் கொண்டு வந்தாய். ஆனால் உனக்கு நடப்பது எல்லாமும் என்னவென்று நிச்சயமாக இனி உனக்கு புரிந்துவிடும். இந்த அப்பாவின் அருளால் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இனி உன்னை நிச்சயமாக மாற்றிவிடும் என்பதை நீ மறக்காதே. தேவையில்லாமல் எதையாவது நினைத்து என் குழந்தை நீ கலங்கிக் கொண்டிருக்காதே. உன்னுடைய அப்பா சொல்லும் விஷயங்களில் உன் வாழ்க்கை நிச்சயமாக சரியாக உன் வசமாக மாற்றி கொடுக்கப்படும் என்பதை நீ புரிந்து கொள். தெளிவான உண்மைகளோடு எல்லாம் உன் முன்னால் நின்று ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் இதிலிருந்து உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை அத்தனை தெளிவாக மாற்றும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். யாரை உன் முன்னால் நான் நிறுத்துகிறேன், யாரை உன் வாழ்க்கையில் உனக்கானவர்களாக நான் அடையாளப்படுத்துகிறேன், அவர்களை எப்பொழுதும் என் குழந்தை நீ நிச்சயமாக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். சாயப்பா இருந்து உனக்கு சொல்லிக் கொடுக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பா நான் இருக்க உனக்கு நடப்பது என்னவென்றால் அது இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் உனக்கு புரியத்தான் வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. தெய்வம் சொல்ல நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றிலும் என் குழந்தையினுடைய மனது சரியான ஒன்றை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். எதையும் நாம் சர்வ சாதாரணமாக நினைத்துவிட முடியாது. எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளவு சுலபமாக நாம் கடந்துவிட முடியாது. நம் தெய்வம் சொல்லும் வார்த்தைகளில் நமக்கான ஒவ்வொரு நிலைகளையும் நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் நிச்சயமாக என்னவென்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. நான் உன் தெய்வமாக நின்று எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை அன்போடு அரவணைக்கும் இந்த நேரம்
இனி ஒட்டுமொத்தமாக உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க என்னவென்று தெரிந்து கொள்வாய். தெய்வம் சொல்ல நினைக்கும் விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக தேடி வரும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். நான் இருக்க சாயப்பா உன்னை ஆட்டி படைக்கும் விஷயங்கள் எதுவென்றாலும் நிச்சயமாக அதிலிருந்து உனக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்பதை நீ மறக்காதே. இதிலிருந்து இந்த வாழ்க்கை உனக்கான மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் என்பதையும் நீ மறக்காதே. எந்த நிலை வந்தாலும் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் இந்த வாழ்க்கையை சரியாக உனக்கு மாற்றிக் கொடுக்கும் என்பதை நீ நம்பு. சரியாக இந்த வாழ்க்கை உன்னை நிலைப்படுத்தும் என்பதையும் நீ நம்பு. அப்பாவிடமிருந்து உன்னை தேடுகின்ற இந்த காலங்கள் இனி முழுக்க முழுக்க உனக்கு நல்லதையே கொடுக்கும். உன் வீட்டு வாசலில் நிற்கின்ற ஒருவனுடைய நம்பிக்கையை மட்டும் நீ பெற்றுவிட்டால் போதும். இவருடைய நம்பிக்கை மட்டும் என் குழந்தை நீ பெற்றுவிட்டாயானால் அது போதும். எல்லாம் உனக்கு சரியாக நடக்கும் என்பதை எப்பொழுதும் நீ புரிந்து கொள்வாய். சாயப்பா இருக்க உன்னோடு நான் இருந்து உன்னை தேற்றும் எல்லா விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும். சாயப்பா சொல்வது போல உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கக்கூடியவர் யார்? இவருடைய உண்மையான நோக்கம் என்ன? இவர் எதற்காக நாளை உன் வீட்டு வாசலுக்கு வருகிறார் என்பதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ளப் போகிறாய். உடனிருக்கும் இந்த சாயப்பா உனக்கு வேண்டிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் இந்த நேரம் ஒட்டுமொத்த விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக தேற்றிக் கொடுக்கும் என்பதை மறக்காதே. சாயப்பா சொல்ல சொல்ல எல்லாம் உனக்கு சரியாக நடக்கும் என்பதை நீ மறக்காதே. சாயப்பா இருந்து கை தூக்கி விடுகின்ற ஒரு வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு உண்மைகளையும் நான் நிச்சயமாக உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்க வருவேன் என்பதையும் நீ புரிந்து எந்த நேரத்திலும் என் குழந்தை நீ மனமுடைந்து நிற்காதே. எந்த நேரத்திலும் என் குழந்தை நீ கலங்கி நிற்காதே. உனக்காக எப்பொழுதும் எந்த நொடியிலும் உன் அப்பா நான் வருவது உனக்கு உறுதி என்றால் இன்று நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒவ்வொன்றிலும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ மாற்றிக்கொள்வாய் என்பதை மறக்காதே. உன் வாழ்க்கை உனக்கு ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் சரியாக புரிய வைக்கும் என்பதையும் நீ மறக்காதே. சாயப்பா இருக்கின்ற இடத்தில் உன் மனதில் குழப்பம் வேண்டாம். நான் வேண்டும் நடப்பதையெல்லாம் உணர்வதும் நடப்பதையெல்லாம் புரிந்து கொள்வதும் இனி உன்னை தேடி நடக்கும் எல்லா விஷயங்களும் நீ எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொள்வதும் உனக்கு புரிந்திடத்தான் வேண்டும். சாயப்பா சொல்லிவிட்ட வார்த்தைகள் இந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு கூறியதாக மாற்றப்படும். குறிப்பாக நாளைய பொழுது என்பது இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தின் பொழுது என்று சொல்ல வேண்டும். இப்பொழுது இந்த அப்பாவின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த நேரம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உன்னை சரியாக மாற்றும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா சொல்ல நினைக்கும் எல்லா விஷயங்களும் ஒவ்வொன்றாக உனக்கு என்னவென்று தெரியும்படி ஒவ்வொன்றாக உனக்கு எல்லாவற்றையும் சரியாக எடுத்துச் சொல்லும்படி எந்த நேரமும் நம் வாழ்க்கை நாம் எண்ணியது போல நமக்கானதை கொடுக்கும்படி எப்பொழுதும் என் குழந்தை நீ தெளிவாக இருக்க வேண்டும். இந்த சாயப்பா நான் துணையிருந்து உனக்கு சொல்லும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ எப்பொழுதும் போல சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. சாயப்பா இருக்க இனி உனக்குள் என்ன கலக்கம்? சாயப்பா இருக்க இந்த வாழ்க்கையில் உனக்குள் என்ன தயக்கம்? என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நீயாக இருக்கும் இந்த நொடிகளில் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களும் சரியாக உன்னை புரிய வைக்கும் என்பதை மறக்காதே. அப்பா சொல்ல சொல்ல நாளை உன்னுடைய வாசலில் உன் வீட்டில் ஒரு நிம்மதியான ஒரு வெளிச்சத்தை கொடுக்க ஒரு விடியலாக இருக்கும் என்பதை மறக்காதே. நம்முடைய மனதில் தோன்றுகின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நாம் எப்பொழுதும் சரியாக நினைத்து பார்த்தோமானால் எதிர்வருகின்ற நாட்களில் உனக்கு என்ன கிடைக்க இருந்தாலும் அவை ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்வாய். சாயப்பா எடுத்துச் சொல்லும் அத்தனை விஷயங்களையும் நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க தெரிந்து கொள்வாய் என்பதை நீ மறக்காதே. அப்பா இருக்க இனி என் குழந்தைக்கு என்ன கவலை? சாயப்பா நான் இருக்க என் குழந்தைக்கு என்ன ஒரு வருத்தம்? இனி எல்லாம் உனக்கு சரியானதாகவே இருக்கும்படி உன்னை எப்பொழுதும் நான் அனுமதிப்போடு நடத்தி கொடுக்க வருவேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. எந்த நேரமும் எந்த காலமும் இந்த அப்பா சொல்கின்ற விஷயங்களும் இனி எப்பொழுதும் போல உன்னை நல்லபடியாக உருவாக்கி நிறுத்தட்டும். எந்த இடத்திலும் என் குழந்தை கலங்காமல் நின்று கொண்டிருந்தால் அது போதும். தேடி வரும் எல்லா நன்மைகளும் உன்னை சூழ்ந்து நின்று உன்னை வாழ வைக்கும் என்பதை மறக்காதே. என் அன்பு குழந்தையே, உன் கண்ணிற்கு சூரிய பகவான், சந்திர பகவான் எல்லாவரும் நாளை தெரிவார்கள். அவர்களுடைய ஆசியை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் கிடைக்கப் போகிறது. உன் வாழ்க்கையை நிச்சயமாக நம்பிக்கையோடு மாற்றும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நல்லது வேண்டி சாயப்பா இருக்கின்ற இந்த காலம் இனி ஒட்டுமொத்தமாக உன்னை சரியாக தேற்றட்டும். எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை உன்னை தெளிவாக முன்னெடுத்து வரட்டும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நடப்பது எல்லாம் உனக்கு நன்மைக்கே என்று கட்டாயமாக நீ தெரிந்து கொள்வாய். எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.